ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்ட தமிழரசனின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்படக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கையாக அங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கள தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கோகுல். தொடர்ந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. தற்பொழுது உடலை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய ஊருக்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு கள சூழல் எப்படி இருக்கிறது, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த நெல்வாய் கிராமத்தில் இளைஞர்களுக்கு ஏற்பட்ட தகராறில் இருவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவத்தில் தமிழரசன் 6 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி 22ஆம் தேதி உயிரிழந்தார். இதனால் உறவினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினர், யாதவர் சமூகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் 3 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவோடு இரவாக உறவினர்கள் அமைச்சரை சந்தித்து பேசியுள்ளனர். அப்பொழுது கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி உரிய நிவாரணமும் வேலையும் வழங்கப்படும் என உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உறவினர்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் தமிழரசனின் உடலை வாங்க சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்று பிரேத பரிசோதனை முடிந்து தமிழரசனின் உடல் வர இருப்பதால் அப்பகுதியில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கோகுல்.